9ஆம் நாள் நவராத்திரி மகா நவமி. நாள் நவராத்திரியின் 9வது நாள். பெயர் மகா நவமி. வழிபடும் தேவி சித்தாதிரி அம்பாள், சித்தி அம்மன், சித்தி துர்கை, மூன்றாவது உருவமான துர்கையின் மிகுந்த சக்தி வாய்ந்த வடிவம். முக்கியம் என்ன? மகா நவமி என்பது அரசு, அதிகாரம், ஞானம் மற்றும் சக்தி ஆகியவற்றை அருளும் நாளாகும். இந்த நாளில் துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செய்து உலகிற்கு அமைதி வழங்கியதாக நம்பப்படுகிறது. இது துர்கா நவராத்திரியின் உச்சிகட்ட தினமாகவும் தீமையை அழித்து நன்மையை நிலைநிறுத்தும் நாளாகவும் கருதப்படுகிறது. வழிபாட்டு முறை: துர்கை அம்மனை வெண்மையாக அலங்கரித்து சிவப்பு பூக்கள் வைத்து வழிபடுவர். வீடுகளில் மஞ்சள், குங்குமம், பூஜை பொருட்கள், தீபம், நீர்மோர், சுண்ணாம்பு, வெற்றிலை, பழங்கள் வைத்து வழிபாடு செய்க. கன்னி பூஜை, குமாரி பூஜை. 2 முதல் 10 வயதுக்குள் உள்ள சிறுமிகளை அம்பாள் வடிவமாக கொண்டு பூஜை செய்து உணவளிப்பது. சிலர் இந்த நாளில் விசேஷ ஹோமங்கள் செய்வார்கள். சாமி ஆலயங்களில் துர்கா ஹோமம் நடைபெறும். சார்ந்த நிகழ்வுகள்: சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை. இதே நாளில் மேற்கண்ட வழிபாடுகளும் நடைபெறும். விஜயதசமி நாளுக்கு முன்னைய நாளாக மிகுந்த ஆன்மீக சக்தி கொண்ட நாள் என மதிக்கப்படுகிறது. மகா நவமி நாளில் நவராத்திரி விழாவின் ஓரத்தையும் பிரார்த்தனையின் பூரணத்தையும் உணர முடியும். இந்த நாளில் பலர் மந்திர ஜபம், சுந்தர காண்டம், தேவி மகாத்மியம் போன்றவை படிப்பதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அன்றைய நம்பிக்கைகள்: இந்த நாளில் துர்கை அம்மன் வணங்கப்படும்போது பசிக்கார ராகத்வேஷங்கள் அகன்று மனதில் ஒளி பிறக்கும். இந்த நாளில் தீபம் ஏற்றி மனதுக்குள் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விஜய் என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். இது தர்மம், பக்தி, ஞானம் ஆகியவற்றின் உச்சநிலையை குறிக்கும் நாள். கன்னி பூஜையின் சிறப்பு: மகளிர் அல்லது சிறுமிகளை அம்பாள் வடிவமாக கருதி வழிபடுவது அன்னையர் மீது கொண்ட நன்றிக்கணிப்பு என கூறப்படுகிறது. 7, 9 அல்லது 11 சிறுமிகளை அழைத்து அவர்களுக்கு சுந்தரமான உணவு, புத்தாடை, குங்குமம், மலர், காய்கள், வடை, பயணம் போன்றவற்றை வழங்குவது வழக்கம். வயதுமோர் கபடுவாத ரத்னம், கங்காத வளமையும் குன்றாத இளமையும், கழிவடியில்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனமையும், தவறாத சந்தானமும், பாடாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடையமாறாத குடையும், துளையாத நிதியமும், போனாத கோலுமரு, துன்பமில்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பு உதவி புரிய தொண்டருடு கூட்டு கண்டாய். அலையாழி அறிவிலும் மாயனது தங்கையை ஆதி கடவுரின் வாழ்வே, அபுதேசர் ஒரு பாகம் அகராத துகவாணி அருள்வாமி அபிராமியே. உதைக்கின்ற செங்கதேர் உச்சலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது வளர்க்க மலை உதைக்கின்ற மின்கொடி மென்மடி குங்குமம் தோயம் என்ன மிதிக்கின்ற மேனி அபிராமி எங்கன் விழி துணையே. துணையும் தொழிற்தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளில் பனையும் கொடுத்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்போன் கணையும் கருப்ப சிலையும் பாதாங்குதமும் கைகள் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியாமறைய அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கு திருவே வெறிவே பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கர்மன் என்றால் மறிந்தே விழ நரக உருவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலாமே கொண்டை வாழ் சரமேல் மனிதரும் திங்களும் பாம்பும் பெயிரதையும் படைத்த புனிததும் நீயும் உந்து என்னாலும் பொருந்துகவே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் உணர்மலையால் மருந்திய வச்சு மருங்கல் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நச்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாலை நச்ச மாயகி மாலனி வாரணி சூலனி மாலங்கி என்று ஆலகி யாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனய மாதேவின் என்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் உதைக்கும் முத்தவருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் அறிவு துணிவு வாழ்வு மகள் வெற்றி ஆறுதல் முயற்சி
தொகைதனம் 16 பெற்று தந்தருண்ணி சுகானந்த வாழ்வழிப்பாள் சுகிர்தகணசாலி பரிபாலி அணிகூலி திருசுகுலி மங்கள விதாலி மகவனா நீதாய் அழிகொணாதோ மகிமை வளர் திருக்கடவுளில் வாழ்வாமி சுபநேமி சிவகாமி அனிர்வாமி அபிராமி உமையே. நாராயண